வெங்காயம், கருவேப்பிலை 2 பிடி, மல்லித்தழை 5 கொத்து, பச்சை மிளகாய் 20 மிளகாய், கடல மாவு 1/4 கிலோ, மைதா மாவு 1/4 கிலோ, உப்பு 1/4 ஸ்பூன், அளவு லைட்டாக தண்ணி ஊற்றி இது பண்ணி விட்டு கலக்கிட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழவழமும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்காங்க. இப்படி வரணும். தண்ணி ஒரு குண்டால் ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா கை கழுவுறதுக்கு வேணும். அப்படியே அந்த போண்டா போட்டு கை கழுவிட்டு ஒரு துணி ஒன்று வேணும். இந்த மாதிரி ஒரு பனி துணி வச்சுக்கோங்க. அப்போ கை துடைக்க கரெக்டாக இருக்குது. அப்படி ஒரு ஓரம் வச்சுக்கலாம். நீ எண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச கறி ஊறி இப்படி தண்ணி தொலைச்சிட்டோம்னா சடச்சடன்னு வரணும். ஆனால் நல்லா காயில எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி சடச்சடன்னு வரணும் சத்தம். அதுவும் இந்த அளவுக்கு இந்த மாதிரி கையில் துணியை துடைச்சிட்டு மறுத்துக்கு போடுவாங்க. இல்லாட்டி சடச்சடன்னு சத்தம் வரும். ஏமா தான் மூஞ்சில் தரிச்சிரு. திருப்பி விட்டு அப்படியே ஒவ்வொரு ஓட்டாவும் ஓட்டை போட்டுருவணும். ஒவ்வொரு ஓட்டாவும் ஓட்டை போட்டோம்னா நல்லா வெந்துக்கு. இல்லாட்டி உள்ளே பூரா மாவாக இருக்குங்க. கடலமாவு 1/4, மைதா 1/4 போட்டுக்கிறோங்க. 30லேருந்து 32, 35 ஓட்டாக்குள்ள வரலாம். நாம் போகிற சைஸ் பொறுத்து 35 ஓட்டா வரும். இந்த மாதிரி ஓட்டா 35 வரும். இப்படி கொத்தி பார்த்தா மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா எடுக்கலாம். இன்னும் லைட்டாக மாவு ஒட்டுது, கொஞ்சம் நேரம் ஆகும். நீ எடுக்கலாம். ஒன்று பிச்சு பார்த்து அது பிச்சு காமிச்சு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கும் பாருங்கள்.